நம்ம பாண்டிச்சேரி வந்திருக்கோம். வாங்க எல்லா பிளேசஸையும் சுத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ கரெக்டாக காந்தி ஸ்டாச்சுக்கு இருக்கோம். வாங்க நம்ம அப்படியே பீச்சுக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராக் பீச்சில் இருக்கோம். டெஸ்டினேஷனே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வெளிநாட்டு ஃபீல் கொடுக்குது. வெளிநாட்டு ஃபீலா? ஆமாம். எந்த வெளிநாட்டுக்கு தம்பி போயிருக்க நீங்கள்? நான் வந்து இப்போதைக்கு போனதில்ல. அப்புறம் உனக்கு எப்படி அந்த வெளிநாட்டு ஃபீல் அது வந்துச்சு? அடே யூடியூப்ல பார்த்தோம்னா. ஓஹோ சரி. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative. This smoothie இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அப்படியே கேக் அந்த கூடல ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போய் இதோட செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம், புதுச்சேரியோட தலைமைச் செயலகம் பார்த்தியா? அதுக்கு ஆப்போசிட்ல பீச்சு. ஸோ பாருங்க ஃபுல்லா இதுதான் தலைமைச் செயலகம். ஐ மீன் சீஃப் செக்ரட்டரியேட். இங்கே பாருங்க ஃபுல்லா இதான் ஓல்டு லைட் ஹவுஸ். ஆமா இங்க பாருங்க முனிசிபாலிட்டி ஆஃப், அங்க முனிசிபாலிட்டி டி பாண்டிச்சேரின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அது ஃப்ரெஞ்சோடது. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும் முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டிக்கு ஸ்பெல்லிங் வேற இல்ல. அது ஆக்சுவலி இது ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். இது ஃப்ரெஞ்ச் மல்ல தெரியுமா? ஃப்ரெஞ்ச் தான். ஃப்ரெஞ்ச் மல்ல நீ சொல்ற நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒயிட் டவுன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வரிசையும் என்ன ஃபோட்டோவாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது என்னதான் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு டோருக்கு முன்னாடி போட்டுருக்காங்க. சீனரியே இல்லை, ஆனால் அதில் முன்னாடி போட்டுருக்காங்க. முன்னாடி இருக்கிறதா அந்த கோயில். இது ரொம்ப ஃபேமஸான கோயில். மணக்குள விநாயகர் தேவஸ்தானம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கோயில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இதுவும் முடிச்சுட்டு இப்போ நைட்டு சாப்பிட வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரூமுக்கு போவோம். ஸோ இப்போ பாருங்கள் ரியலாகவே ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். கிராப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கார்லிக் கிரம்பிள்டு ஃபிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு நேரம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு நல்லாவே. நிறைய சுற்றி பார்த்தோம், நிறைய பிளேசஸ் போனோம். ஸோ இனிமேல் செகண்ட் டே தான், இனிமேல் ரெஸ்ட் தான். ஹை கைஸ். The next day. ஹை கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டிங் வந்துட்டோம். ஸோ போட்டிங்கில் வந்து 4 பிளேசஸ் போகிறோம். 1 ஹார் ட்ரிப் மாதிரி. பாண்டி மெரினா பீச். பாண்டி மெரினா பீச்சு. நம்ம அரிக்குமேடு தான், ஃபுல்லாக அரிக்குமேடு தான். ஸோ ஜஸ்ட்டு இங்கே ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் ஃபோட்டோ ஷூட்டுக்கான சூட்டபுளான பிளேஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகலாம். அதை முடிச்சுட்டு நேராக இப்போ சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ் வந்துருக்கோம். எதுக்குன்னா சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ்லேருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் அங்கே போய் ரீச் ஆகும். அங்கே எங்கன்னா பாரடைஸ் பீச்சில். ஸோ அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். ஹாய் காய்ஸ், வந்துட்டோம் நம்ம பாரடைஸ் பீச்சு. அங்கே கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க போகிறதுக்கு. சூப்பராக இருக்குது அங்கே அங்கே வரதே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அங்கே எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் தான்.
guys, ப்ரொவின்ஸ் மால் வந்துட்டோம். ஸோ ப்ரொவின்ஸ் மால் வந்து அவ்வளோ பெருசாலாம் இல்லை, ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், ஃபைனலி டிபெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு பஸ் வந்துடும். ஸோ பஸ் வந்துட்டு அதில் ஏறிட்டு நம்ம கோயம்புத்தூர் போயிடலாம். பாய். அரங்க மதிர விசில் பற